இந்த தமிழ் பணிந்துரை வணிகம் வணிகத்துக்காக மட்டுமல்ல தர்மத்துக்கும் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்களை அடுத்த தலைமுறை பல மரங்களை நட்டு அதை வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இயற்கை இப்போ வெயில் காலமாக இருப்பதனால எல்லா இடங்களுக்கும் சென்று தண்ணி ஊற்ற முடியல. என்ன இந்த அற்புதமான பைப்பு, அதாவது பிளாஸ்டிக் பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் தாய்க்களம் என்ற ஒரு களத்தை உருவாக்கி நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வகையில் நம்ம நிறைய கலைகளை இங்கே கற்றுக் கொடுக்குறோம். இந்த கலைகளை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, இங்கே அருமையான இயற்கை கொண்டு வரணுன்ற வகையில் பல மரங்களை நட்டு அதை வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இயற்கை மழை வரும்போது இயற்கை தண்ணி கொடுத்தது. இப்போ வெயில் காலமாக இருப்பதனால எல்லா இடங்களுக்கும் சென்று தண்ணி ஊற்ற முடியல. ஏன்னா இந்த இடத்தின் பரப்பளவு 5 ஏக்கர். அப்போ இது எல்லா இடமும் தண்ணி போகணும், அப்போ தான் இந்த செடி கொடிகளை இந்த வெயிலுக்கு காப்பாற்ற முடியும்னு நினைக்கும்போது தமிழ் பணிந்துரை வணிகத்தின் சார்பாக தியாகராஜனிடம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பைப்பெல்லாம் தேவைப்படுது கண்ணு, உதவி பண்ணுங்கன்னு கேட்ட உடனே அடுத்த நிமிஷமே உடனே அது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி ஆனந்த அரசு மூலமாக, தட்சிணாமூர்த்தி மூலமாக 3 பேர் மூலமாக இந்த 1000 அடி பைப்புகளை, அற்புதமான பைப்பு, அதாவது பிளாஸ்டிக்கை விட நிலபர் மாதிரி இருக்கிற பைப்பு, காலத்துக்கும் பயன்படணும் நல்ல ஒரு பைப்பை வாங்கி அதை அழகாக கொரியர் பண்ணி இன்னைக்கு எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த தமிழ் பணிந்துரை வணிகம் வணிகத்துக்காக மட்டுமல்ல தர்மத்துக்கும் இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும், ஆனந்த அரசாக இருக்கட்டும், தியாகராஜனாக இருக்கட்டும், தர்ம சிந்தனையோடு செயல்படுறாங்க. அவங்களுடைய குடும்பம் தொழில் வளமெல்லாம் பெருகி சிறப்பாக வாழணும், சிறப்பாக இருக்கணும்னு இந்த இயற்கையான சூழ்நிலையில் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இப்படி ஒரு தர்மத்தை செய்தவங்க சிறப்பாக இருக்கணும், இயற்கையை நேசிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணுன்ற நல்ல நோக்கத்தோடு நம்ம இதை பண்ணுறோம். கேட்டவுடனே உதவி செய்வது தான் உதவி என்பதற்கு உதாரணமே தியாகராஜனும் சரி, தட்சிணாமூர்த்தியும் சரி, ஆனந்த அரசும் சரி, உடனே அதை ரெடி பண்ணி உடனே போட்டு விட்டுருக்குறாங்க. இந்த தமிழ் பணிந்துரை வணிகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியாக்கி இவர்களையெல்லாம் இணைத்தது யார் என்றால் ராஜ்குமார் ஐயா தான். அவர் ஒரு பெரிய தர்மவான். அவர் எல்லாரையும் இணைப்பது, வணிகம் பெருகுவது, தமிழ் வணிகம் பெருகணும், தமிழன் வாழணும், தமிழுக்காக, தமிழ் உணர்வுக்காக வாழக்கூடிய அப்படியேப்பட்ட ராஜ்குமார் மூலம்தான் இவர்கள் எனக்கு அறிமுகமானாங்க. அப்படி அறிமுகமானவொடனே இந்த தாய் சமூகத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற தாய் கேட்ட உடனே எனக்கு கொடுத்தமைக்காக தமிழ் பணிந்துரை வணிகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை உரிதாக்கி இப்படி ஒரு நல்ல உள்ளங்களை எங்களுக்கு அறிமுகம் செய்த ராஜ்குமார் ஐயா அவருக்கு நன்றி கூறி, தொடர்ந்து இப்படி ஒரு தர்மத்தை செய்வதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுடைய தொழில் வளம் பெருகி சிறப்பாக வாழ இயற்கையிடம் இறைவனிடம் பிரார்த்திக்க, இந்த அற்புதமான பூமியை, இந்த அற்புதமான பாரம்பரிய விளையாட்டுக்களை, இந்த இயற்கையான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு அம்மா நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு சுற்றிலும் இருக்கிற மலை, அதுக்குள்ளே ஒரு இடம், அதில் தான் நாம் இப்போ இருக்கிறோம். இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் எப்போதுமே தொழில் வளம் அப்படின்னு இருப்பீங்க. ஒரு 2 நாள் எங்கேயாவது அமைதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அம்மாவை தேடி நீங்கள் இங்கே வரலாம். இங்கே அப்படி ஒரு அற்புதமான கற்பக விருட்சம் இருக்கிறது. இன்னும் பலவிதமான மரங்கள் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். இந்த பாரம்பரிய கலைகளை உருவாக்கின சித்தர்களையும் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். அப்படி ஒரு அற்புதமான இடம். நீங்கள் அனைவரும் உங்களுடைய விடுமுறை நாட்களை கூட இங்கே தாய் களத்தில் இந்த தாயோடு அந்த விடுமுறை நாட்களை நல்ல வழியில் பயன்படுத்தலாம் என்பதை கேட்டு உங்களுடைய வருகையை இந்த தாய் களம், இந்த தாய் அன்போடு எதிர்பார்க்கிறேன். வணக்கம், நன்றி.